வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு இப்போ நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 50 ml அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அம்மா வந்து இன்கிரீடியன்ஸ் போடுவாங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. நல்லா எல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து நான் வந்து புளி கரைச்சி வச்ச தண்ணியில் வந்து வேக விட்டுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் இதோட கசப்பு தன்மை போயிருக்கும். ஒரு 3/4 வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த பாவக்காய் வதங்கிக்கும். இப்போ வந்து பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அதை வரை வச்சுக்கிறேன். தக்காளி மசிஞ்சு வேகிறதுக்காகவும் இதுக்கையே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்குள்ளார நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய சைஸு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இது நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது வந்து காஞ்ச மிளகா, தனியா, மஞ்சள், சீரகம் சேர்த்து அரைச்சது. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைய வச்சுக்கணும். இது எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது இது நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கனால தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிருக்கோம்னா அந்த வாடெல்லாம் நல்லா போகணும். அது வரையும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் வத்தணும், குழம்பும் கொஞ்சம் வத்தணும். அது வரையே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து இது வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக ஒரு பூண்டு சைஸில் ஒரு பல்லு பூண்டு சைஸில் வெல்லம் சேர்த்துக்கிறோம்.
அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழம்பு வந்து கசப்பாக இருக்கும்னு நினைக்க வேணாம். இது வந்து நம்ம வேக வச்சு போட்டிருக்கனால குழம்பு வந்து கசப்பு தெரியாது. அந்த பாவக்காய் மட்டும்தான் கசப்பாக இருக்கும், குழம்புல கசப்பே இருக்காது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.